ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல முட்டை கிரேவி பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையான முட்டை கிரேவி. இதுக்காக இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. எண்ணெயில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முட்டை ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும் நமக்கு. இல்லைன்னா கடாயில் ஒட்டிக்கும். கொஞ்சம் முட்டை ஃப்ரை பண்ணும்போது வேக வச்சு கட் பண்ண முட்டையை எண்ணெயில் போட்டுக்கலாம். அதுக்கு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க. அதுக்கு வேண்டியது கொத்தமல்லி ஒரு கட்டை எடுத்துருக்கேன், பெரிய கட்டாக இருக்கிறது. அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி மசாலா ஐட்டம்ஸ் சோம்பு, பட்டை, இலாச்சி, மிளகு, வெங்காயம், பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, கசகசாங்க. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, கசகசாவும் போட்டாச்சு. இந்த இருக்கிற மசாலா எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து பொட்டுக்கடலையும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை இந்த கறி பண்ணும்போது ரொம்ப சுவையாக திக்னஸ் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை ஆகிடுச்சிங்க, முட்டை கூட நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. அந்த முட்டை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் அரைச்சி வச்ச இந்த விழுதை போட்டுக்கலாங்க. இதில் அந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு கூட அந்த தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். நல்லா வெந்து வரும்போது ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பால் எடுத்துருக்கேங்க நான். உங்களுக்கு கிடைச்சா க்ரீம் கூட போட்டுக்கலாம், மில்க்கு க்ரீமு. இப்போ அதுக்கு மசாலா மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப காரம் ஒன்றும் வேணாம் இதுக்கு. பச்சை மிளகா போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் ஒரு அரை ஸ்பூன் மிளகா பொடி, அரை ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இந்த பால் ஏடு நல்லா கலக்கிக்கலாம். உங்களுக்கு பால் ஏடு இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பால் ஏடு போட்டாச்சு. இது நமக்கு கிரேவிக்கு ரொம்ப சுவை கொடுக்கும், சுவையாகவும் இருக்கும். அது ரொம்ப நெய் மணம் வருங்க. சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி தண்ணியாக இருக்கணுங்க. இப்போ இந்த கிரேவி நல்லா வெந்து வரும்போது எண்ணெய் விடும்போது அது நல்லா சுத்தூரம் எண்ணெய் வருங்க. அப்போ நம்ம கிரேவி வெந்த மாதிரி நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம தக்காளி இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேங்க. இதில் புளிப்பு ரொம்ப வரக்கூடாது நமக்கு. இந்த கிரேவிக்கு தக்காளி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி அப்படியே முழுசாக பாதி கட் பண்ணி போட்டோம்னா அந்த சுவை ரொம்ப இறங்காது. நம்ம தக்காளி சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்கும் அந்த கிரேவியோட. இது நல்லா ஒரு 3 நிமிஷம் வெந்ததுன்னா போகிறோங்க. நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சி, முட்டை கிரேவி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சுடு சுடு சாதத்துக்கு. ஓகே வீவர்ஸ், பாய்.